ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா? ஓகேங்களா? ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே போல் டே டு டேட்டில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஆன்லைனில் மணி மேக் பண்ணிவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எஃபெக்ட் போட ரெடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுன்றதான் இந்த இடத்த நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் நண்பா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அது இல்லாமல் இப்போது நீங்கள் இந்த ரிப்போர்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட் நேம் நான் என்னால் சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் வெப்சைட் நேம் சொல்கிறேன் அப்படின்னா இன்வாலிட் கிளிக். ஓகேங்களா? எனக்கு ஆகாதவங்க தென் என்னுடைய எனிமிஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வேணும்னே இப்போ ஆடு கிளிக் பண்ணி இன்வாலிட் கிளிக்கில் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. தென் சைட்டை மைக்ரேட் பண்ணுறது, நான் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னால் வெப்சைட் நேம் சொல்ல முடியாது. சம்டைம் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஃபேக்காக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நான் எது போல் ஆட்சன்ஸ் வீடியோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒன் டைம் என் சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நான் போடக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஒரிஜினலாக ஃபேக்காக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ எது வந்தாலும் முடிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $136 நமக்கு இன்றைக்கி ஒரே நாளில் கிடச்சிருக்கு. எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $169.61 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில், ஓகேங்களா, 7 நாளில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆவரேஜ் $221.78 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $333.92 இருக்குது. ஓகேங்களா? தென் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா $32.05 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட்டு 00 இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்றதால இது 00 இருக்குது லாஸ்ட் பேமெண்ட்டு. சரியா? இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்குல்ல, டுடே டாலர் ஃபார் டேவுக்கு $136 கிடச்சிருக்கு. எஸ்டர்டே $169 கிடச்சிருக்கு. இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% ஷுவர் நண்பா, இது பாசிபிள். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது பாசிபிள். அது எப்படி இந்த அளவுக்கு ரெவன்யூ மேக் பண்ண முடியுது உங்களால் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் நான் வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும்ன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போது இந்த டுடே டாலர் வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸ், இந்த ஏர்னிங் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அது எப்படி பேக் எண்டில் கூகுள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுது அப்படின்றது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரியல, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ரொம்பவே ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு, அதுவும் பர்டிகுலராக வெப்சைட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டைமில் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இப்போது இந்த இடத்த டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு $136 நமக்கு எக்ஸாக்டிக்காக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ஆடு கிளிக்கு நடக்குது, எவ்வளோ பேஜ் வியூஸ் வருது, தட் எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, எவ்வளோ ஆடு கிளிக்கு எந்தெந்த கண்ட்ரியில் நடக்குதுன்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் இப்போ $136 இருக்குது இல்லையா, அது அடுத்த 1 ஹவரில் அந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸாக காட்டலாம். $136 இருக்க வேண்டிய இடத்த 150 காட்டலாம், 200 காட்டலாம், 300 காட்டலாம். நமக்கு வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் தென் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆடுகளுக்கு பொறுத்து ரெவன்யூவுமே நமக்கு அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னவங்கக்கிட்ட 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு வரக்கூடிய ஆடுகளுக்கும் சரி, ரெவன்யூ சரி, எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே அப்படியே பாருங்கள், இந்த திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, $333.92 இருக்கு இல்லையா. இது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஆவரேஜாக நமக்கு பார்த்தீங்கன்னா $333 நமக்கு காட்டுது. ப்ரோ எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு நாளைக்கு, ஓகேங்களா, ஒரு நாளைக்கு இன்றைக்கி 24 ஹவர்ஸில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, இல்லை டே பேக்கப்பில் $100 வந்தாலுமே சரி, சரிங்களா, அது எவ்வளவோ வரட்டுங்க. அது எல்லாமே திஸ் மந்தில் இந்த செக்ஷனில் $333.92 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் நமக்கு எப்போவுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும், அதாவது ஆட் ஆகி தான் காட்டும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னால்,
இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு $10 வருது. அப்போ திஸ் மந்தில் ஆவரேஜாக $333 இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த டுடே டாலரில் இருக்கக்கூடிய அந்த $10 இந்த திஸ் மந்த்து கூட ப்ளஸ் பண்ணி, அதாவது ஆட் ஆகி மொத்தமாக தான் நமக்கு காட்டும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் எப்போவுமே கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். சரியா? அப்போனா நமக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் சேர்த்து காமிச்சிடும். ஓகேங்களா? அது வந்து ஒரு நாள் இருந்தாலும் சரி, லாஸ்ட் 20 நாளாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் மந்த் அதாவது டில் எண்டுக்கு போனாலுமே சரி, அது எல்லாமே நமக்கு திஸ் மந்தில் எவ்வளோ இருக்கோ அதுதான் இந்த பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷன் $32.05 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் வந்து ஃபைனலாக டில் எண்டில் நமக்கு இன்வாலிட் கிளிக்கில் வரக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் மைனஸ் ஆகிட்டு போக நமக்கு வந்து இப்போ அந்த செக்ஷனில் ஆட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போது எஸ்டே அண்ட் லாஸ்ட் 7 days அப்போ இந்த அமௌண்ட்டில் எங்கேருந்து ப்ரூவ் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டுடே டாலர் நைட்டு கரெக்டாக நைட்டு நமக்கு வந்து ஒரு 12 மணிக்கு மேலேங்க. சரிங்களா? நமக்கு வந்து இந்த பேஜ் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, டுடேவில் இருக்கக்கூடிய இந்த ரெவன்யூ எவ்வளோ வந்திருந்தாலுமே நமக்கு அப்படியே இந்த எஸ்டே அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 7 daysன்னு இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு வந்துடும். எப்பவுமே நீங்கள் எஸ்டேவும் லாஸ்ட் 7 days கணக்கில் எடுத்துக்காதீங்க. டுடே எவ்வளோ வருதோ அது எல்லாமே ஓவராலாக திஸ் மந்தில் காட்டும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த டுடே டாலர் $136 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், 907 பேஜஸ்ன்னு இருக்குல்ல, அதை சொல்லிட்டு இருக்கேன். கீழே பாருங்கள், அதுக்கு கீழே கிளிக்ஸ் 27. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேஜஸ் வந்துட்டாலே போதும், இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா டிராஃபிக் இருந்தாலே போதும், நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் வந்து நமக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே. இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று மேக் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அப்போ அந்த விதத்தில் என் வெப்சைட்டுக்கு 907 பேர் வந்திருக்காங்க. 907 பேர் வந்ததால், அதாவது $136 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா, அவர் வேணும்னே கிளிக் பண்ணாலும் சரி, தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, ஏதோ ரீசனுக்காக அவர் அந்த ஆடு கிளிக் பண்ணார் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரலாம், 20,000 பேர் வரலாம், ஏன் 1,00,000 பேர் கூட உங்கள் வெப்சைட்டுக்கு வரட்டுங்க. ஆடு கிளிக்குன்றது கூகுள் ஆட்சன்ஸில் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூகுள் ஆட்சன்ஸ்லேயே வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று ஆட் மொபைல், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ப்ளே ஸ்டோரில் டவுன் பண்ணி, அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து ஓடும், வீடியோ ஆட்ஸ் மாதிரி வரலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் ஆட் மொபைல். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியாவில் வரக்கூடிய யூசர்ஸ்க்கு ஒரு 1000 இம்ப்ரெஷன் வருது அப்படின்னா உனக்கு $100 கொடுக்குறேன். அதுவே ஒரு 1000 இம்ப்ரெஷன் US, UK, ஆஸ்திரேலியா இந்தமாதிரி Tier 1 கண்ட்ரிலேருந்து வருது அப்படின்னா உனக்கு மினிமமாக 1000லேருந்து 5000 வரைக்கும் கொடுக்குறன்ற மாதிரி ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் மோப் ஒன்று இருக்குது, ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, AdSense 360ன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது AdSense அப்ரூவல் இருந்தால் தான் ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்க முடியும். ஓகேங்களா? அதே போல் AdSense அப்ரூவல் இருந்தால் தான் AdSense 360 அப்ரூவல் வாங்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கு ரெக்குவயர்மெண்ட்டு வேறுங்க. நம்மக்கிட்ட இது எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் ஏதாச்சும் பில்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு AdSense அப்ரூவல் சர்வீஸு, அப்படி இல்லைனா ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்குறது, இல்லை ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க, எனக்கு ப்ராப்பராக செட்டப் பண்ண தெரியல ஆட்ஸு, அதேமாரி எந்த டவுட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்ன கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, கால் பண்ணி உங்களால் பேச முடியல அப்படின்னா சோஷியல் மீடியா குரூப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, டாபிக்கில் வாங்க. இப்போது என்னோடய வெப்சைட்டில் 907 பேர் வந்துருக்காங்க. அதில் கீழே பாருங்கள் கிளிக்ஸ் 27 கிளிக்ஸ் அப்படின்னா 27 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $136 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, பக்கத்துலேயே பாருங்கள் பேஜ் RPM அண்ட் CPC எவ்வளோ கிடச்சிருக்கு, $149.95 வந்து பேஜ் RPM இருக்குது. CPC $5.04 வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது பேஜ் RPM ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து அவர் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து $149.95 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. அப்போ நமக்கு எவ்வளோ தான் ஆவரேஜ் பண்ணி கிடைக்குது ஒரு ஆடு கிளிக்கு அப்படின்னா கீழே பாருங்கள் CPC எவ்வளோ இருக்குது, $5.04 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு $5.04 வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கக்கூடிய பேஜ் RPM ஈக்குவலுக்கு நமக்கு ஒரு கிளிக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, இது வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஓவராலாக தான் இது சேர்த்து காட்டுது. சரிங்களா? இதுவே ஒவ்வொரு ஆடுகளுக்கும் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காட்டும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது பர்டிகுலராக கண்ட்ரி வைஸ் நம்ம செக் பண்ணும்போது அதிகமாக காட்டும்.
ஆக்சுவலி என்னால் வந்து நான் எல்லாத்தையும் ஓப்பனாக காமிச்சிருவேன். டொமைன் நேம் அந்த இடத்த ஷோ பண்ணேன் அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை. ஒரு சிலதை நான் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்குங்க. அதை மீறி உங்களுக்கு டொமைன் நேமோட பர்டிகுலராக கண்ட்ரி வைஸ் எல்லாமே அக்யூரேஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து 1 இயருக்கு பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வெப்சைட் நேம் வந்து misterfull.com. அதில் போய்ட்டு நீங்கள் நான் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கண்ட்ரியில் நம்ம கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி ஆடு யூஸ் பண்ணணும், எந்த சைஸில் யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் ஆடு யூஸ் பண்ணணும் இல்லை மேனுவல் ஆடு யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அக்கு வர ஆணி வர அன்னைக்கு ரேஞ்சுக்கே நைட்டு கரெக்டாக 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:50 வரைக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவை நான் எடுத்து நைட்டு 12 மணிக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்க்குறீங்கன்னு போது சேம் எல்லாமே சிமிலராக ஒன்றா தான் இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? சரி, டாபிக் வாங்க. சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா, இப்போது நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து டெக் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து பிளாகிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதுக்கு சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து ஒரு இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இதுக்கு சிபிசி மினிமமாக $150 இருக்கும். சரிங்களா? அதிகபட்சம் $350 கூட இருக்கும். ஒரு சில கண்ட்ரி பொறுத்தும் மாறும். ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ன்றதால நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாகிறதுக்கான ரீசன் இதுதான். சரிங்களா? சரி, இதில் வந்து ஏன் ப்ரோ ஆல்ரெடி அந்த கீவேர்ட்ஸ்க்கு $150 நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஏன் நம்ம அந்த ஈக்குவலுக்கு நமக்கு ரெவன்யூ கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே பிரச்சனை இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது $150 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்குள்ள வெப்சைட் ஒரு யூசர் என்ட்ரி ஆகிட்டார். அவர் அந்த ஆர்டிக்கல் விட்டுட்டு சடனாக வேறு ஆர்டிக்கலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய ஆட் கிளிக் பண்ணாருன்னா எப்படி நண்பா அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்? கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு யூசர் அதே ஆர்டிகளுக்கு வந்து அதே கீவேர்ட்ஸ்க்கு ப்ராப்பராக ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ரெவன்யூ இருக்கும். தென் அது ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்குள்ள வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பேஜுக்கு போய் ஆட் கிளிக் பண்ணால் எப்படி கரெக்டான ரெவன்யூ கிடைக்கும்? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை, ஏன்னா புரியுன்னு நினைக்கிறேன். சரி, இம்ப்ரெஷன் 1220 இம்ப்ரெஷன் இருந்திருக்கு. இதுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா ஆட்சன்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா? ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஆட் கிளிக் நடக்கிறது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா, இப்போ 907 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களா, அந்த 907 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், இல்லை 5 நிமிஷம் இருந்திருக்கலாம், 10 நிமிஷம் இருந்திருக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு 10 20 செகண்ட் ஆவரேஜ் பண்ணி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். ஓகேங்களா? ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் தெரியுமா மினிமமாக வரும்? 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் மினிமமாக கிராஸ் ஆகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது 100% குவாலிட்டியான யூசர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரோ உங்கள் வெப்சைட்டுக்கு 1000 பேருக்கு ஒரு 100 பேர் தான் கம்மியாக இருக்குது, வெறும் 1220 இம்ப்ரெஷன் தான் இருக்குது, இது எப்படி ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, உடனே வெளியே போயிடுறாங்க, வராங்க வெளியே போயிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் எனக்கு தான் பிரச்சனை. அதேமாரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஃபிலிம் ஏதோ ஒரு இடத்துலேருந்து அங்கே போயிட்டு ப்ளே பண்ணி பார்க்கணுன்னும் போது அப்போது அந்த வீடியோ எங்கேருந்து வந்துச்சு யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண போயிருப்பீங்க. அந்த இடத்த போயாச்சுன்னா ஏதோ ஒரு இடத்த நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அது 2-3 இடத்த ரீடைரக்ஷன் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஒரு சிலதை நான் வந்து வார்த்தை கட் பண்ணியிருப்பேன். ரீசன் என்னென்னா, வீடியோ வந்து பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே போயிடும். புரியுதுங்களா? அங்கே ஒரு 5 செகண்ட் டைமரு அதுமாரி இப்போ ஒரு லிங்க்கு சர்வர் 1 சர்வர் 2 அதை கிளிக் பண்ணோடனே அது என்ன பண்ணால் 5 செகண்ட் கழிச்சு வேறு பேஜுக்கு ரீடைரக்ஷன் ஆகும். அதுபோல் இது ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர். புரியுதா? அந்தமாரி இது ஒரு லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்ன்றதால நமக்கு இம்ப்ரெஷன்றது கம்மியாக தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சொன்னோன்னா பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே நம்ம இந்த வீடியோ போயிடும். அதனால தான் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, ஸோ இம்ப்ரெஷன் குவாலிட்டியான யூஸருக்கு 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 6000 இம்ப்ரெஷன் வரணுன்றது தெரிஞ்சுக்குங்க. பேஜ் சிடிஆர் பாருங்கள் நமக்கு எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $2.98 இருக்குது. இப்போதைக்கு சைடு எந்த பிரச்சனையும் உள்ளே வராது நண்பா. ஏன்னா பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போனால் தான் பிரச்சனை. பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்குன்னு அர்த்தம். சம்டைம் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் கிளிக்கோ சரி மற்றது எல்லாமே இன்வாலிட் கிளிக்கில் போகும். அதே போல் நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆகும். ஆட் லிமிட் என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆட்ஸ் வந்து ஒரு 1 மந்த்துக்கு கொடுக்க மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. புரியுதுங்களா? அதனால் பார்த்துங்க, அது எல்லா டைமும் லிமிட் போட மாட்டாங்க, ஒரு சில டைமில் அக்கௌண்ட்டே கூட க்ளோஸ் ஆகி போய்டும். ஸோ அதை பார்த்துங்க. சரி, இந்த
$136 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது எந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்திருக்கு, அந்த கிளிக்கு நடந்திருக்கு, எதெல்லாம் ரெவன்யூ ஜென்ரேட் இருக்குன்றது அதையும் பார்த்துருவோமா. இப்போது இந்த பேஜில் பாருங்கள், டுடேவில் இங்கே பாருங்கள் கண்ட்ரிஸ் மட்டும் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. ஏன்னா அது எந்தெந்த ஆடுக்கு வந்திருக்குன்றது ஒரு அளவுக்கு உங்களுக்கு அதாவது ஏன்னா எல்லாமே நம்ம பெய்டு சர்வீஸாக வச்சுருக்கிறதுலாம் நேம் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலை, இவ்வளோதான் ஓகேவா. சரி, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா யூஎஸ், அது போக யூஎஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே வேண்டாம். பேஜ் யூஸ் 843 பேர் வந்திருக்காங்களா, அதில் 26 ஆடுகளுக்கு நடந்திருக்கா, வந்திருக்க ரெவன்யூ $135.90. ஆனால் நீங்கள் இந்த வீடியோஸ் எங்கேருந்து பார்க்குறீங்க, ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து தானே பார்க்குறீங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா 25 பேர், ஒரு ஆடுகளுக்கு கூட நடக்கலை. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொன்று சொல்லவா, இந்தியாவிலேருந்து நம்ம என்ன தான் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாலுமே கூட இந்தியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 30,000 பேர் ஃபார் டேக்கு வராங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகபட்சம் $15 $30 ஃபார் டேவுக்கு ஜென்ரேட் ஆகும். மாதம் மொத்தம் ஒரு $500 ஜென்ரேட் ஆகும். ஆனால் அதுவே நீங்கள் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் இந்த மாரி டயர் 1 கண்ட்ரி எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணாலுமே உங்களுக்கு ரெவன்யூன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா. ஸோ ஸ்டார்டிங் பிகினராக இருந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னும் போது பரவாயில்ல, கற்றுக்கலாம் ஓகேவா. சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் ஓகேங்களா. சரி ப்ரோ, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டீங்க, நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், நான் லேர்ன் பண்ணணும், நான் பிகினராக இருக்கேன், நான் ஜீரோவாக இருக்கேன், நான் எப்படி கற்றுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இதை வேணும்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளவாங்க. நான் வந்து அமௌண்ட்டு காசு தரேன், நீங்கள் காசு வாங்கிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னா அது வேலை கேட்குது. மொதல் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கே அதில் டைம் போயிடும். புரியுதுங்களா. நீங்கள் அதை விட்டுட்டு நான் 6 மாதத்தில் கற்றுக்கிறேன், ஒரு 7 மாதத்துனால ரெவன்யூ அது சும்மா ஒரு 6 மந்த்தில் நான் ட்ரைன் அப் பண்ணிவிட்டு எனக்கு 7 மாதத்துலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா அது வேலைக்கே ஆகாது. ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, நீங்கள் வந்து நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஓப்பனாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவங்க வந்து காசு வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய கோர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 3 மந்த்லேயே அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஸ்கேம் பண்ணணுன்றதுக்காக உங்களை பேசுவாங்க. ஆனால் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பாசிபிளே கிடையாது. உங்களை நம்பி என்றைக்கு ஆர்கானிக்காக 1000 பேர் வராங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு $100 ஆர்கானிக்காக ஜென்ரேட் ஆகும். அதுக்கடியில் ₹1 கூட ஜென்ரேட் ஆகாது. நல்லா புரிஞ்சுதுங்களா. ஸோ மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இந்த 1.5 வருஷத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு $10,000 கொடுக்குறேன், $20,000 கொடுக்குறேன், $30,000 கொடுக்குறேன், ஆக்ஷன்ஸ் அப்போலாம் நான் அக்கௌண்ட்டே வாங்கி நான் ஒர்க் பண்ண எனக்கு ரெவன்யூ வருமானா ₹1 கூட வராது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சரியா. சரி, இப்போது ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இப்போது ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, இங்கே எல்லாமே ஃப்ரீன்றது வந்து கிடையாது. நான் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்கன்னா ஓரளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், மற்றது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே தான் வரும் ஓகேவா. சரி, இப்போ டாபிக் வாங்க. நான் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் மினிமமாக 11,000 15,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்க்ளூட் ப்ரீமியம் தீம்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைனை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய இமெயில் ஐடியில் தான் நம்ம வாங்கி தனியாக நம்ம பண்ணுவோம். எந்த ஒரு ஆக்சஸும் எங்ககிட்ட இருக்காது சரிங்களா. இது வந்து இன்க்ளூட் உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது ஆன்லைன் கிளாஸுமே அதெல்லாம் உங்களுக்கு வந்து 1 டேவில் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் உங்களை ட்ரைன் அப் பண்ணுவேன். புரியுதுங்களா. உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தரமான கான்டாக்ட் பண்ணுங்கள். மினிமமாக 11,000 15,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து அமௌண்ட்டுமே கம்மி பண்ணலாம் ஓகேவா. சரி, இப்போது அது போக உங்களுக்கு வெப்சைட் எப்படி வேணும், நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா ஒரு பிளாகிங் மாதிரி பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் வெப்சைட் வேணும், இல்லை நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஷாப்புக்கு வேணும், இல்லை ஊகாமர்ஸ் வேணும், அதுமாரி யூஸருக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா டெலகிராம் குரூப் இருக்குது, அந்தமாரி ஏதோ ஒன்று ரீசனுக்காக டவுட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா மெசேஜ் போட்டு விடுங்க, கண்டிப்பாக ரீப்ளை கிடச்சிரும் சரியா. தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நண்பா நம்மக்கிட்ட 200க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கிறதால எல்லாத்தையும் சொல்ல முடியாது. லிமிட்டாக என்ன முக்கியமோ அது மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. பேக்லிங்க் சர்வீஸ், பேக்லிங்க்னு நிறைய பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. பேக்லிங்க் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நம்ம போடக்கூடிய போஸ்டோடைய யூஆர்எல் அல்லது நம்ம டொமைனுடைய பேர் வந்து மற்றவங்க வந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு பேக் அண்டில் ஒரு லிங்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேக்லிங்காக அது கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. அது மூலிமா தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா. அதை விட்டுட்டு பேக்லிங்க்னா என்னென்னே தெரியாமல் நீங்கள் மற்றவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ மினிமமாக நம்மக்கிட்ட பேக்லிங்க் நீங்கள் சர்வீஸ் ஹையர் பண்ணணும் அப்படின்னா $5,000 ஆகும். இது வந்து டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங்க்கு சொல்லிட்டுருக்கேன். டொமைன் அத்தாரிட்டி பண்ணணும் அப்படின்னா 45 வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். டொமைன் ரேட்டிங்குமே 45 வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம். இது ஸ்பேம் ஸ்கோர் 100% ஒன்றில் தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எனி 30 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே அப்டேட்டும் ஆகிடும் ஓகேங்களா. தென்
உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா தலைமையாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமமாக வந்து பேக்கேஜ் எல்லாமே 5000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆட்சன்ஸ் அப்ரூவுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆர்டிக்கல் 150 ரூபா, அதிகபட்சம் 200 இதுக்கு மேலே நம்ம வாங்க மாட்டோம். ரீசன் என்னென்னா கீவேர்ட்ஸுங்க, கீவேர்ட்ஸ்னு பாருங்கள், வேர்ட்ஸ்னால் இப்போ நார்மலான ஒரு 150 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, 1000 வேர்ட்ஸ் இருக்குன்னா அது 2000 வேர்ட்ஸ் இல்லை 3000 வேர்ட்ஸ். அதாவது நீங்கள் வேர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஃபார் ஆர்டிக்கல் 150 ரூபான்னு கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தென் இது ஆட்சன்ஸ் அப்ரூவல் கண்டென்ட் இல்லை, எனக்கு ஆல்ரெடி நான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகணும், உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி கொடுப்பேன். எங்கிட்டேருந்து நீங்கள் 10 ஆர்டிக்கல் 30 ஆர்டிக்கல் 50 ஆர்டிக்கல்லாம் வாங்க தேவையில்ல. சரியா? ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த ஆர்டிக்கல் வாங்குங்க, இல்லை வேண்டாம் விட்டுருங்க. புரியுதுங்களா? ஏன்னா எங்கிட்டேருந்து ஒரு 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்கன்னாவே அந்த 10 ஆர்டிக்கல் நீங்கள் வாங்கி போகிறீங்கன்னா இன்னி 2 வாரத்தில் அந்த 10 ஆர்டிக்கலை ரேங்க் ஆக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் ஆர்கானிக்காக உங்களுக்கான கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எங்கிட்டேருந்து எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பா. அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட போய் வாங்கினேன் அப்படி மிஸ்யூஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு என்னை எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க யாருமே. ஓகேவா? சரி. ஸோ வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதே போல் ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸை நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க, ஆட் மேனேஜருக்கு அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டேன், எனக்கு ப்ராப்பராக ஆட் செட்டப் பண்ண தெரியல, அதேமாதிரி ஆட்சன்ஸுமே நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு எனக்கு ப்ராப்பராக ஆட் செட்டப் பண்ண தெரியல, எந்தெந்த ஹெட்டில் எப்படி ஆட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபோட்டோவில் எப்படி ஆட் செட் பண்ணுறது மாரி ஆட் செட்டப் பண்ண தெரியலனாலும் அதுவே நம்ம வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். 2000 ரூபா நம்ம கொடுத்துட்ருக்க ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் 1 இயருக்கு லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபார் இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு கீ வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ ப்ரீமியம் தீம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, கிராக்கு, நெல் தீம்ஸ் அந்த மாதிரி போட்டு நாம் 100% லைசன்ஸ் கீ போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று எங்கிட்ட நீங்கள் 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க, 20 ஆர்டிகல் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 2000 பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக வெப்சைட்டுக்கு ஆர்டிகல் போட்டு ஃபுல் செட்டப்புமே ஆடிட்டிங் பார்த்து உங்களுக்கு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? சரி. அது போக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான மோர் தென் A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு சந்தேகமாக இருக்குன்னா கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கத்தோட ஃபைனலாக மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைன் மணி மேக் பண்ணுறது வந்து பெருசு இல்லை. நீங்கள் எஃபெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் உள்ளே என்ட்ரி ஆகுங்க யாராக இருந்தாலும். இல்லை நான் வந்து ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் ஒர்க் பண்ணுவேன்னா தயவு செஞ்சு என்ட்ரி ஆகாதீங்க. ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும், வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா பிளாகர்ன்ற ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மே இருக்குது. கூகுளோட அஃபிஷியலு, அதில் உங்களுக்கு ₹1 கூட காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரீ டெம்ப்ளேட்டே இன்க்ளூடுமே இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 3 மந்த்து அங்கே பிளாகில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பக்கம் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டு இருக்கும். ஓகேவா? எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் டே டு டேட்டில் பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய்.